கிராமத்தை புரட்டிய பேய் மழை. மரத்தடியில் ஒதுங்கிய 30 உயிர்கள். மின்கம்பியால் கேட்ட கதறல்கள். கண்ணீருடன் தவிக்கும் குடும்பம். ராணிப்பேட்டையில் சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கு அருகே அமைந்துள்ளது ஆனைமல்லூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். 45 வயது மதிக்கத்தக்க இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். தன்னுடைய வீட்டில் 30க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார். அதே வேளையில் சங்கருக்கு தான் வளர்த்து வரும் ஆடுகள் மீது மிகுந்த பிரியம் உண்டு. தன்னுடைய ஆடுகளை குழந்தைகளைப் போலவே வளர்த்து வந்துள்ளார். காலையில் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் செல்வதும் அங்கு காடு மேடுகளில் என தெரிந்துவிட்டு மாலை நேரத்தில் தன்னுடைய வீட்டுக்கு ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார். அதே வேளையில் சங்கர் இத்தகைய பாசத்துடன் வளர்த்து வந்த ஆடுகள் அவர் எங்கிருந்து அழைத்தாலும் சங்கரிடம் ஓடி வந்துவிடும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆனைமல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த மழையால் அங்கிருந்த மின்சார கம்பிகள் அறுந்து பயங்கர சேதத்தை ஏற்படுத்தியது. இத்தகைய சூழலில் அங்கிருந்த மரத்தடியில் சங்கரின் ஆடுகள் மழைக்காக ஒதுங்கி இருந்தன. அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததில் சங்கரின் ஆடுகள் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. அப்போது அங்கு மின்சாரம் தாக்கியதில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சங்கர் மின்வாரிய பணியாளர்களை தொடர்பு கொண்டு மின்சாரத்தை துண்டிக்க செய்துள்ளார். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து திமிரி காவல் நிலையம் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதே நேரம் உயிரிழந்த ஆடுகளுக்கு சங்கர் இழப்பீடு கேட்டபோது மின்சாரம் தாக்கி மனிதர்கள் இறந்தாலே இழப்பீடு தருவதற்கு வாய்ப்பில்லை, இதில் ஆடுகளுக்கு நாங்கள் ஏன் இழப்பீடு தர வேண்டும் என அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் மரங்களின் ஓரம் மின்சார கம்பிகள் சென்றால் அதன் கிளைகளை வெட்டி வழிவகை செய்ய வேண்டும் என்பது மின் வாரியத்தின் உத்தரவு. மேலும் இதற்காக மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. இதனிடையே அப்பகுதி மின்வாரிய அதிகாரிகள் மர கிளைகளை வெட்டியிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனிடையே சங்கர் குடும்பத்திற்கு ஆடுகள்தான் வாழ்வாதாரம். ஆடுகளை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை தான் நம்பியுள்ளது. அதிலும் இந்த செம்மறி ஆடுகளின் இன்றைய சந்தைய மதிப்பு 15,000 முதல் 30,000 வரை விலை போகும். தற்போது சங்கர் குடும்பத்தினர் 30 ஆடுகளை இழந்துள்ளதால் அவர்களின் சில ஆண்டுகால உழைப்பு இந்த மழை மின்சாரத்தால் கருகியுள்ளது. அதனால் தமிழ்நாடு அரசு மனிதாபிமானத்தோடு இதனை பரிசீலனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.